வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ராஜகுமாரி அவருடைய கலைக்குழுவின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு அனைத்து மக்களும் தாயமங்கலம் முத்துமாரியுடைய நல்லாட்சி வருமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள்லாம் வளர்ந்து இந்த மேடைதான் இருந்தாலும் இன்னைக்கு இங்கே வரணுன்றக்கூடிய ஆத்தாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது. திடீர்னு வந்ததுனால ஏதோ ஒரு சின்ன விஷயம் என்ன, உறவுல எத்தனை உறவு இருந்தாலும் கலப்படம் இல்லாத உறவு தாய்மை உறவு. தாய் உறவு எப்படின்னா, ஒரு தாய் ஆம்பளை பிள்ளைய பெற்று எடுத்து வளர்க்குறா, அவனை வளர்ந்துட்டான், அவனுக்கு தாய்ப்பாசம் அதிகமாக உள்ளவன். ஆனால் கல்யாணம் ஆகுது, கல்யாணமான ஒரு சில நாட்களில் பொண்டாட்டி சொல்கிறா, உங்கள் ஆத்தால முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறதுன்னா நான் எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னான். ஆனால் பெத்த மகன் முதியோர் இல்லத்துக்கு ஆத்தாவை கூப்பிட்டு போயிட அழுதுகிட்டே போகிறான். ஆனால் விட்டுட்டு வரையில சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வந்தான். பொண்டாட்டி கேட்டா, உங்கள் ஆத்தால முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடையில அழுதுகிட்டே போனியே, இப்போ என்னையா சிரிச்சுக்கிட்டு வரேன்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, முதியோர் இல்லத்தில் எங்கள் ஆத்தாளுக்கு அறிமுகம் யாருமே இல்லை, அனாதை ஒத்தாளாக இருப்பாளாம் அப்படின்னு அழுதுகிட்டே போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, உங்கள் அண்ணன் 4 நாளைக்கு முன்னாடி உங்கள் ஆத்தால கொண்டாந்து விட்டுட்டேன், இன்னைக்கு சம்மந்தியும் சந்தோஷமாக இருப்பான்னு சொன்னாங்களா. அப்படிப்பட்ட அம்மா பாசத்தை பற்றி தாயமங்கல ஆத்தாவுக்காக எங்கள் அப்பத்தா ராஜகுமாரிக்காகவும் 2 சேர்ந்த சிவரஞ்சனி ராகத்தில் ஆத்தாவும் சேலும் அந்த போல தொட்டி கட்டி தூங்க தோல்வி கட்டி ஆடு ஆற்றுல மீன்பிடிக்க எங்க அப்பனுக்கு தலவை வட்டும் பார்த்தால சேர்த்தனைக்கு செத்தாலும் என்ன போக்க வேணும், செத்தாலும் என்ன போக்க வேணும். ஆத்தாவும் செயலை அந்த போல அப்பனுக்கு தலைவர் பார்த்தால சேர்த்தனைக்கு செத்தாலும் என்ன போக்க வேணும், செத்தாலும் என்ன போக்க வேணும். அத்தாவும் போல ஆகாயத்தை போல, அத்தாவும் அந்த ஆகாயத்தை போல சத்தவையாயிருக்கும் என்ன
சொல்லுங்களே. கோமாளி வந்துட்டேன், வந்துட்டேன், குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் நரகம் வந்துட்டேன். கோமாளி வந்துட்டேன், குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் நரகம் வந்துட்டேன். கல்வி கடலை கடைந்து அமலம் எடுத்து நாள் விருந்தாக வழங்கிய கல்விவாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த தொண்டாக கொண்ட தேச தலைவர்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கற்பை ஆவணமாக கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வமாக அன்னை ஆதிவாசிகள் அமைந்திருக்கும் அருமை தாய்மார்களுக்கும் ஒற்றத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் என் உயிரின் மேலான நாடக நடிகர்களுக்கும் மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை அனைத்தையும் கட்டிக்காக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் கற்றுவந்த பெரியவர்களுக்கும் பெற்று வந்த தாய்மார்களுக்கும் மற்றும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் மற்றும் இந்த சுற்றுலா பகுதியிலிருந்து வருவதற்குரிய நாடக கலா ரசிகர் பெருமக்களுக்கு நாங்கள் சார்ந்திருக்கும் நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். ஆமா வணக்கம் சொணக்கமா இருக்கக்கூடாது. வணக்கம் வணக்கம். ஆமா பெரியார் நல்லா இருக்கீங்களா? என்னமோ ஆத்தா புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கலானே. என்ன பார்த்தா ஆத்தா மாதிரி நல்லா இருக்கீங்களா? ஆத்தா ஆடி இன்னைக்கு தாத்தா பூவும் பொட்டோட அழகா இந்த அம்மனே பார்த்த மாதிரி உங்களை பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பெண்கள் இல்லைன்னா ஒரு காரியம் நடக்காது. இந்த குடும்பத்தை எப்படி பெண்கள் நிர்வகிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆம்பளை இல்லாட்டா கூட குடும்பம் பொம்பளால எப்படி நடத்த முடியும் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அதனால ஹலோ எடுக்குதா கேட்குது. அதனால இன்னைக்கு அற்புதமான வழி திரும்ப நாடகம் புராண நாடகம். இந்த நாடகம் ஏன் நம்ம வருது நடத்துறோம்னா நீண்ட நாட்கள் கல்யாணம் ஆகும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அதுபோல செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு செவ்வாய் தோஷம் நீங்க விடுமா. அப்படிப்பட்ட புராண நாடகத்தை விடிய வரை இருந்து அமைதியான முறையில் கண்டியளிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் இருக்க நாடகத்தில் ஏதாவது குற்றம் குறை ஏதாவது இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளைகளை எப்படி மன்னிப்பீங்களோ அதே மாதிரி மன்னித்து எங்களை காக்குமாறு கேட்டுக்கொண்டு வந்திருக்கோம் நாடக கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் சொல்லிடுவோமா. நம்ம ஊரு நல்ல ஊரு, நாகரிக உள்ள ஊரு, நடிக்க வந்த எங்களுக்கு நல்லதும் செய்ய ஊரு. நீங்க நல்லா இருக்கணும், நாடும் செழிக்கணும், எல்லா மனசுகளும் வாயார வாழ்த்தணும். அம்மா மாறு வாங்க, ஐயா மாறு வாங்க, எங்களுக்கு உங்களாச்சு தாங்க. அம்மா மாறு வாங்க, ஐயா மாறு வாங்க, எங்களுக்கு உங்களாச்சு தாங்க. உங்களுக்கெல்லாம் நீங்க சொந்த வந்ததா, உங்களை எல்லாம் நன்றி வந்தவங்கதா. அம்மா மாறு வாங்க, ஐயா மாறு வாங்க, எங்களுக்கு உங்களாச்சு தாங்க.
வெட்டிக்காரனே அப்புறம் நம்ம ஊர் பார்த்தா எவ்வளவு கூட்டம் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் கடல் அலை போல திரண்டிருக்க மக்கள் கூட்டம் கூட்டம் வந்து எங்கெங்க இப்ப கூட்டம்லாம் இருக்கு தெரியுமா எங்க மார்க்கெட்ல கூட்டம் இருக்கும் ஜவுளி கடையில கூட்டம் இருக்கும் டாஸ்மார்க்ல கூட்டம் இருக்கும் ஆமா அப்படி இருந்ததுனால உங்களை எல்லாம் பார்த்தா நல்ல மகிழ்ச்சியா இருக்கு நல்லா ஆடணும் போடணும் ரசிக்கணும்னு தோணுது அதனால நீங்க தான் எங்களுக்கு தொழில் முதலாளி நாங்க தான் உங்களுக்கு தொழிலாளி உங்களை வச்சுதான் நாங்க அதனால சேத்துல நீங்க சேத்துல கலாசு தான் நாங்க சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்றத நடிக்கிறது நாங்க நீங்கள் நாங்களும் இணைஞ்சு போனாத்த ஒத்துமையா இருக்கணும் அப்படி இருப்பதனால இப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும் நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும் நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும் நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும் ஏற்கனவே தெரிந்தாலும் சொல்வது எனது கடமை கேட்பது உங்களை பொறுமை என்று சொல்லிக்கொண்டு பாட்டும் பரமும் பண்புடைய நாடகமும் நாட்டுக்கு ஒரு நல்லதொரு கருத்தை சொல்லும் என்ற காரணத்தால் எந்நகரத்தில் பொன்னகராக விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் தாயமங்கலம் கிராமத்தில் அலுவலகத்துக் கொண்டிருக்கிற
முத்துமாரியம்மன் திருக்கோவில் பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணமாக அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெஞ்சங்களே, பால வழிகாட்டும் அன்பு தெய்வங்களே, காலையில் காடு செல்லும் மனதில் உழைப்பாளி வர்க்கங்களே, கடமை கண்ணோடு காத்து மார்த்திகளோடு மரியாதைக்குரிய உள்ள கொண்ட காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, என் அன்பு தம்பிகளே, என் அருமை அக்காமார்களே, மாணவ மணிகளே, மாணவ செல்வங்களே, இந்த நாட்டை வளர்ந்து வரக்கூடிய வருங்கால வாலிப அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் செல்வம் எங்கள் சந்த மதுரை தமிழ்நாடு நாடக கலைப்படை செல்வம் நமது மரியாதைக்குரிய உள்ள அன்புக்குரிய ராஜ நடிகை ராஜகுமாரி விளக்கமே செல்வாக நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த கால் முட்டி கட்டாதனே மசூரோட மழை பெய்யாது. நம்ம அதுக்கு கோயில் தலம் இருக்க கால் முட்டி கட்டாதிய முதல்ல ஆம்பளை வர்க்கத்துக்கே பிடிக்காத முட்டி கால் முட்டிதான். புடிச்ச முட்டி பங்காளி என்ன முட்டி? என்ன முட்டி? அந்த முட்டி தான் ஐயா. தங்கைய தனக்கு உதவி அதெல்லாம் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நேத்தெல்லாம் செந்தில் நேத்தெல்லாம் போன ஒரு சித்தப்பு கோவானு நேத்தெல்லாம் போன ஊர்ல இந்த மாதிரி கூட்டம் இல்லையா? இன்னைக்கெல்லாம் கூட்டம் எப்ப ஏற்படுற கூட்டம். நான் வர்றோம்னு தெரிஞ்சிருந்தேன் பெட்டி கடை அடைச்சு போட்டு போயிட்டாலும் பேரன். என்ன காரணம் அப்படின்னா, இன்னாரு வர்றேன் அப்படின்ற உலகம் தெரிஞ்சு போயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னாக்க என் அண்ணன் மாயகுல யூடியூப் சேனல் அன்புக்குரிய மாதவன் தான் காரணம். அவர் தான் காரணம். என்ன காரணம் அப்படின்னா, இன்னாருக்கு இன்னார் இந்த மேடைக்கு வரணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்.
முதல் நாடகம். இந்த முதல் மேடையில இந்த ஏரியாவிலேயே பக்கத்துல ஊர்ல இருக்கிற கோமாளி யார் அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் சின்ன சிறியனுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடைக்கு வாய்ப்பு அளித்த அன்பு ரசிக பெருமக்களுக்கும் எமக்கு இந்த மேடைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அளித்த அன்புக்குரிய ராஜ நடிகை அன்புக்குரிய விளம், அவர் சென்றாலும் அவர் புகழ் என்றும் மறக்காத அன்புக்குரிய விளம் ராஜகுமாரி அவர்களுடைய அன்புக்குரிய உள்ளதற்கு நன்றியை கலந்த வணக்கங்களை கூறி எமது கருத்துக்களை இன்று ஆரம்பிக்கின்றேன். தெய்வங்கள் எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா முதல் தெய்வம் யார் தெரியுமா? அம்மன் தான். அம்மனுக்கு அடுத்த சக்திக்கு அடுத்ததான் சிவனே. நான் உண்மையிலே சொல்றேன், சக்திக்கு அடுத்ததான் சிவன். சோழி பார்க்குறாரு. சரி சரி சோழிய முடி. அட செண்டாங்களா உள்ளக்குள்ள சோழி வைக்கிறாங்களா? ஏன் நாடகம் புனிதமான நாடகம், இன்னும் முருகனுக்கு வேலை பத்தி தூக்கி வச்சிருக்காங்க பத்தில கிட்ட சோழி நீ பாத்துறாதே கிட்ட என்ன எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா? நான் வெளியே வந்துட்டேன் கிட்ட நீ ஊப்பாடுக்கிறியா கிட்ட மாவு உண்டு மண்டா கிட்ட எனக்கு வாப்புண்டா இருக்கு நீ வேணா வாவே என்ன வாப்புண்டா இருக்க அப்படி தலைக்காரக்க அவனை கூட்டிட்டு போட விட்டு உட்கால ஓலி மாயி என் மாயி சும்மா அவுசாரி வாயி என் வாயை கிண்டி விடாத பாட்டக்கிட்டு நான் பாட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளித்திரு நாடகம். இந்த நாடகத்தில் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் சொல் குற்றம், பொருட்குற்றம், இசை குற்றம், நடிப்பு குற்றங்கள், எக்குற்றங்கள் இருப்பினும் குற்றங்களை நீக்கி புலகளை கொண்டு உங்கள் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு பொறுத்து மன்னிப்பீர்களோ அதே போல எங்களை எல்லாம் மன்னித்து நல்லாசிரியர் போட்டு என்று கலைப்படைக்கு இணைய செல்கிறேன். நன்றி இழந்த வணக்கங்களை கூறி ஒண்ணுமில்ல, நான் ஒரு கட்டிக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு. அதை சொல்றேன் பாருங்க, அவன் போக போக சொல்லுவாங்கட்டு டான்ஸ்கார பிள்ளை சூப்பரும்பேன். ஆனா எடே உன்னை நம்பினா போடு மண்டையில அட்றா சத்தியம் அட்றா மண்டையில வீட்டுக்கார பிள்ளைய சொன்ன மண்டையில அட்றா சொல்றேன் மண்டையில அட்றா. ஆம்பளை இருந்தா மண்டையில அடிக்கணும், ஆம்பளை இருந்தா மண்டையில அடிக்கணும். தேவையெல்லாம் பேசாதீங்க. இங்க இருங்க, இப்படி ஊருக்கு சொல்லிட்டே எனக்கு நாடகம் கொடுக்க மாட்டாங்க. என்ன இருங்க, சத்தியமா சொல்றேன், தண்ணியை நிப்பாட்டிட்டு என் வீட்டுக்காரப்பிள்ளையே சொல்லுச்சு தெரியுமா என்ன தண்ணியை நிப்பாட்டி அப்படி ஒரு காமெடிக்காக சொன்ன மாதிரி அப்படி யாரத்தால வரக்கூடிய இடத்துல வரக்கூடிய பாட்டுகளையும் வரக்கூடிய கதைகளையும் நாடகத்திலையும் தண்ணியை நிப்பாட்டிட்டேன். என் வீட்டுக்காரப்பிள்ளை சொல்லுச்சு வேணாம் கெட்டு போயிடுவா அப்படின்னா, அதுல இருந்து நான் தண்ணியை நிப்பாட்டிட்டு இப்ப பூரா ராவாத்தே அடிக்கிறேன். மூஞ்சில வந்து எழுத்த போட்டு அடைக்கிறது வரக்கூடிய பாட்டுகளையும் வரக்கூடிய கதைகளையும் நாடகத்தில் எவ்வாறு பார்க்கணும், வரக்கூடிய பாட்டுகளை விரிவரை சிறுவத்தி எவ்வாறு கேட்கப்படும் தெரியுமா? நாடகத்தை பார்த்துடுங்க என்று காவாலே கேட்டிடுங்க. கண்ணாலே 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 நாடகத்தை பார்த்திடுங்க, காவாலே பட்டுகளை கேட்டிடுங்க. நோட்டீஸ் அங்கே விட்டுற மாட்டேங்கிட்டு சீத்தி கொஞ்சம் சீத்தின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும்? அடங்காத காலை அடியை காட்டிய நாடு நம் நாடு தமிழ்நாடு. நடக்காத ஜல்லிக்கட்டு நடத்தி காட்டிய நாடு நம் நாடு தமிழ்நாடு. இளைஞர்களுக்காக மட்டுமல்ல, இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு சிறந்த காலை என்ன தெரியுமா? அதான் ஜல்லிக்கட்டு காலை. அடிக்க பங்காளி சீத்தி பார்ப்போம், அடிக்க பங்காளியா காசா வேணுமா? இவரு சீத்தி சீத்தி நீங்க சீத்தி அடிக்காதுங்க, நீங்க சீத்தி அடிக்காதுங்க, போட்டு சட்டத்தை கொடுக்காதுங்க, சீத்தி அடிக்காதீங்க, உங்க சித்தைகளை கொடுக்காதீங்க, கட்சி பாட பாடிக்கொண்டு தன்னகட்ட மூட்டவனி காலுடை கை கட்டி நிற்காதுங்க, மலை போட்டுக்கிட்டு தலாபத்தம் பண்ணிக்கிட்டு காலபதம் நிற்கப்பட்டு நிற்காதீங்க. கண்ணாலே கண்ணாலே நாடுகட்ட பாடு
என் பின்னாடி ஒண்ணும் இல்ல. ஹார்மோனியம் போட்டுக்கார நகரத்துக்காரர் பின்னாடி, மிருதக்காரர் தங்கவேலு பின்னாடி. அங்க வேலை சரி கூடி மணி ஒரு கட்டிங் வாங்க. வை நான் சொல்லிக்கிறேன். பின்னாடி எதுக்கு பின்னால? எந்த ஒரு மனிதனாலும் சரி, ஆனாலும் சரி, பின்னால இருந்தேன். வாழ்க்கையில முன்னால செல்ல வேண்டும், பின்னால யாரும் செல்லாதையே. பின்னால ஐயா ஒரு துருத்திய மூடுறாங்க உட்காந்து ஆரம்பிச்சுட்டிய. நீங்க பின்னாடி போகாதீங்க, தட்டிய போட்ட போட்டே பார்க்காதீங்க. பின்னாடி போகாதீங்க, நீங்க பொத்துக்கிட்டு பார்க்காதீங்க. நீங்க முன்னாடி வந்திருந்த நாடகம் முடியும், என்ன நடக்குதுன்னு பார்த்திடுங்க. கலக்கி கலக்கி பங்காளி கலக்கி, கூட்டமா இருக்கிற பங்காளி எல்லாம் கலக்கி, காப்பு கடிக்கிற பங்காளி கலக்கி, காலையில தீச்சட்டி எடுத்து முடிச்ச உடனே பங்காளி கலக்கி கலக்கி, முட்டை கலக்கி. நீ செத்த உட்காருப்பு, ஏன் முட்டை கலக்கி செத்த உட்காருப்பு. அவருக்கு ஏற்கனவே கலங்கி, என் குடும்ப கலக்கி செத்த உட்காருப்பு. என் மூலமா உனக்கு நீ உட்காரும் போது டான்ஸ் யார புள்ளி பாவடை மாத்தும் போது பார்த்துட்டு மற்ற உடனே உட்காரும் போலங்கிட்டு நீ உட்காரு போகிட்டு. ஏன் கலக்கி? இப்ப கலக்கினா ரெண்டு விதமான கலக்கி இருக்கு. ஐட்ட கொஞ்சம் பொறுங்க ஐட்ட, ரெண்டு விதமான கலக்கி இருக்கு. கல்ல போல கலக்கினா என்ன கலக்கி? கலக்கி மதிப்பு தரணும், கலக்கி மதிப்பு தரணும். தமிழத்து கபரப்பட்டை காப்பாற்றணும், உருவத்தை காப்பாற்றணும். கண்ணாலை நாடுகத்தை பார்த்திடுங்க, எந்த காதால பட்டுகளை கேட்டிடுங்க. சகோதரிகளே வணக்கம், 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 வணக்கம். சுரக்கமாக என்ன கூடி நமது சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் அன்புக்குரியவிடம் நமது அருள்மிகு ஸ்ரீ தாயமங்கலம் கிராமத்தில் வந்தவரை வாழவிக்க அருமை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் நமது திருவிழாவை முன்னிட்டு இந்த கோவில் முன்பு மன்ன சிங்கார கலைஞர்கள் நீங்கள் ஆவணத்தொடர்ந்து வேடம் தெரிவது மானா அல்லது மங்கையர் செல்வதை புதிய நாடகமாகி ஸ்ரீ வள்ளிக்கு திருமண நாடகம் சிறப்பாக உள்ளது. இந்த நாடகத்தின் செல்குட்டம் பொற்குட்டம் விசைக்கூட்டம் என்பதாலும் குட்டங்களை மண்டித்து இந்த நாடகத்தில் நடிப்பை வேந்தன் சென்ற இடமெல்லாம் வெட்டி கோடி நாட்டியவர்கள் அந்த கூறிய விழாம் நமது திருப்பவனம் அருகே உள்ள தஞ்சாவூரை சார்ந்த அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்று மறைக்காத அன்புக்குரிய விழாம் சிறந்த ராஜநடிகர் அன்புக்குரிய விழாம் முத்துச்சாமி அவர்களின் பெருமை மகிழ்வாகி நமது ஞானமராஜ் அவர்கள் நாடகத்தில் வேலும் வேண்டுமெடுத்து இருக்கிறார். பாடு பாவை வசன பேரரசி சென்ற இடமெல்லாம் வெட்டி கோடி நாட்டியவர்கள் என்று குறியவிடும் வள்ளி நாகிய பேர் பெற்றவர்கள் என்று குறியவிடும் விருமாண்டி புகழ்பெற்ற விருமாண்டி படத்தில் புகழ்பெற்ற ராஜ நடிகை அன்று குறியவிடும் என் அன்புக்குரிய சகோதரி மதுரை சார்ந்த சுகுணா ராணி அவர்கள் நாடகத்தில் சிறு வள்ளி காத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு கழகமா கழகத்துக்கு நானா, எனக்கிட பாட்டா பாட்டுக்கு நானா, கழகம் எங்கே கழகம் என்ற கால கோயில் வாடி உங்களை சந்திக்கவர்கள் அன்புக்குரிய விழாம் நமது கழகப்படி அன்புக்குரிய விழாம் மணிக்குமார் அவர்கள் மதுரை சேர்ந்த மணிக்குமார் அவர்கள் நாடகத்தில் கலைப்பறை கற்றுக் கொண்டிருக்கிறார். வாடி மாப்பிள்ளை உன்னத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இணையாக இந்த நாடகத்தில் ஆறுமணி சக்கரவர்த்தி ஆறுமணி கலரசு தேனிசி வென்றல் தெம்மாகுமல் அன்புக்குரிய விழாம். கொஞ்சம் பொறுங்க. நாதர் யாரு? மணிக்குமார் தானே? ஒரு சின்ன ஒரு கேள்வி. நான் கேள்வின்னு சொல்லல, இது ஒரு கொஸ்டின் மாதிரில. நான் சந்திக்கல, ஆரம்பத்தில் போட்டு விட்டுருக்கேன். மூளைக்கு வேலை கொடுக்குற அந்த ஆளுக்கு அவர் பவுடர் போடுறாரா இல்ல போடலையா அப்படின்றத மூளையை கொஞ்சம் குழப்பணும். என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்துல காக்கிற மரம் பூக்கும், காக்கிற மரம் பூக்கும், ஆனா பூக்கிற மரம் காக்காது. இந்த மரம் ரெண்டு மரம் என்ன மரம்? சரியான ஒரு நாரதர் நீ சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு நான் அடிமை எழுதுகிறேன். சரிதானே? கிளாப் தட்டுங்கண்ணே. இதுதான் முதல் கொஸ்டின். அதுக்கப்புறம் ராஜபாடுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் சொல்ற மாட்டேங்கிட்டு அப்படி வரத்தாலே இந்த நாடகத்தில் குறியவிடம் கலைப்பெயர் மணிக்குமார் நாடகத்தில் ஆறுமணி சக்கரவர்த்தி ஆறுமணி கலரசு தேனிசி வென்றல் தெம்பாகுமல் அன்புக்குரியவிடம் நமது ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் அருகே உள்ள நகரத்தை சேர்ந்த அன்புக்குரிய சித்தப்பா பி கோபால் அவர்கள் நாடகத்தில் ஆறுமணி பின்பற்ற உள்ளார். நவகிரக நாயகியே கருமாரி நவ
நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாணவன் சோதரியே வைஷ்ணவியே திரு மாணவன் சோதரியே வைஷ்ணவியே நவகிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. பலே பலே 6 மணி பட்டிக்கார் ரொம்ப கட்டிக்கார் தாயா. அவரை கைதட்டிய அன்பு குணங்களுக்கு நன்றி. என்னை பாராட்டி எனக்கு அன்பல் பிழைத்த அன்புக்குரிய விடம் நமது அண்டக்குடி சாலியபானபுரத்தில் அண்டக்குடி அருகே உள்ள சாலியபானபுரத்தில் பிறந்தாலும் நமது காவல்துறை அதிகாரி என்று பட்டங்களை பெற்று அதில் பணிபுரிய அன்புக்குரிய சாலிபுரத்தை சார்ந்த அன்புக்குரிய அண்ணன் அசோகன் அவர்களுக்கு என்னை பாராட்டி எனக்கு 500 ரூபாய் அன்பல் பிடித்திருக்கிறார். அன்பல் பிடித்த அண்ணர்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம் 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 வணக்கம். நாடகத்தில் விருந்த சக்கரவர்த்தி கோடி கமரன் சென்றதமெல்லாம் வெற்றி கொடி நாட்டுவர்கள் அன்புக்குரிய வெள்ளம் மானாமதுரை சார்ந்த அன்புக்குரிய வெள்ளம் நமது நமது கள்ளிமணி சார்ந்த சின்னச்சேனர்களின் சிசிய அன்புக்குரிய வெள்ளம் நமது மாணவரை சார்ந்த ஆரம்ப நாடகத்தில் மட்டும் பேசிக்க உள்ளார். பரவாயில்ல. இன்னைக்காவது மிருந்தக்கார பேரச்சரமணி 4 வாரத்தில் வாழ்ச்சி முடிச்சாரு. சவனி விட்டுக்கணே அவருடைய புறவி பழக்கம் அது நிமித்த முடியுமா? அது அப்படியே இருக்கட்டும் மாட்டாக்கிட்டு விடுங்க பங்காளி. பங்காளி விடுங்க. எப்பா நாடகம் உனக்கு மைக்கு வேணுமா? உனக்கு மைக்கு வேணுமா? சிவப்பு சட்டை சவனின்னு உட்கார மாட்டாங்கிட்டு சரி விடுங்க. நான் மறைச்சிட்டாங்கிட்டு அது கிடையாது. நாடகத்தில் புலமாத்தவர்கள் சென்ற இடமெல்லாம் வெட்டி கொண்டு நாடகம் இங்கே இருக்கணும். நாடகம் இங்கே இருக்கு. கண்ணோட்டம் இங்கே இருக்கணும். மாட்டில் உங்களுக்கு என்னுடைய கண்ணோட்டம் உங்க அங்கே இருக்கு. உங்களுக்கு கண்ணாட்டம் பூரா இங்கே தான் இருக்கணும். அவர் ஆடுறாரு பாடுறாரு அதெல்லாம் கல்லுவெளி சரிங்களா? அதை விட்டுருங்க பார்த்துக்கிட்டு அதில் மாறியத்தான் பார்த்துக்கிடுவேன். அதுக்கிட்ட நாடகத்தில் பலவாத்தி புகழ் சென்ற இடமெல்லாம் வெட்டி கோடி நாட்டுவர்கள் என்று கூறியவிடம் ஆண்டவர் சக்கரவர்த்தி. எப்பா அட்ரஸ் அப்புறம் சொல்லவா இல்லை புராணத்தை அப்புறம் சொல்லவா? பேரை மட்டும் சொன்னா போதும். சிறந்த சிரிப்பு நடிகர் என்று பட்டங்களை பெற்று இந்த மையமும் புகழ் பெற்ற அன்புக்குரிய உள்ளம் நமது வல்லாளப்பட்டி மாநகர் கண்டெடுத்த அன்புக்குரிய விளம் நமது மீனாட்சிபுரம் சார்ந்த முன்னமலை சிரிப்பு நடிகர் முன்னமலை அவர்களின் அன்புக்குரிய மகனுமாகியே அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்று மறக்காத அன்புக்குரிய விளம் கே சர்தார் அன்புக்குரிய விளம் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி சர்தார் அவர்களின் பாடம் பெற்று அவர் என்று மறக்காத அன்புக்குரிய நமது சிறந்த ராஜநடிகர் என்று பட்டங்களை பெற்ற மதுரையை சேர்ந்த ராஜகுமாரி அவர்களின் அன்புக்குரிய மருமகனுமாகி அன்புக்குரிய மாப்பிள்ளை எம் செந்தில்குமார் அவர்கள் நாடகத்தில் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி இருக்கிறார்.
கொஞ்சம் பொறுங்க. நான்